வல்லுநர் வகுப்பு தங்களை அன்போடு வரவேற்கின்றது. இப்போ நம்ம அடுத்து தொடர்ந்து இலக்கணங்களா பார்த்துட்டு வரோம். இப்போ அடுத்தடுத்த இலக்கணத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓர் எழுத்து ஒரு மொழி. அது என்னங்க ஐயா? ஓர் எழுத்து ஒரு மொழி. ஏன் 2 எழுத்து 2 மொழி, 3 எழுத்து 3 மொழி அப்படின்னு சொல்லக்கூடாதா? அப்படின்னா, ஓர் எழுத்தை கொண்டு முடியக்கூடிய சொல் ஓர் எழுத்து ஒரு மொழி. ஒரே ஒரு எழுத்தா இருக்கணும். ஆனா அது பொருள் தரக்கூடிய சொல்லா இருக்கணும். அதுதான் ஓர் எழுத்து ஒரு மொழி. படத்துக்கு போவோமா? கவனிங்க. இங்க நான் சில எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன். இதை கவனிங்களேன். பாருங்க. இ, பூ, கை. இது எல்லாம் ஒரே ஒரு எழுத்தா இருக்கு. ஆனா பொருள் தரக்கூடியதா இருக்கு. இ அப்படின்னா ஒரு 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 பறவை. இந்த பறக்கும் தெரியுங்களா சின்னதா? அது ஒரு இ. அதை வச்சுக்கலாம். பூன்னா ஒரு மலர் அல்லது ஒரு புஷ்பம். கை அப்படின்னா ஒரு மனிதனுடைய கையோ அல்லது ஒரு விலங்கினுடைய கையோ எதானாலும் சொல்லலாம். கை. அப்ப இ, பூ, கை ஒரு எழுத்தை கொண்டு பொருள் முடியக்கூடிய சொல்லா இருந்துச்சு அப்படின்னா அது ஓர் எழுத்து ஒரு மொழி. அதுவே 2 எழுத்தா வருது அப்படின்னா ஒன்றிற்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தந்துச்சு அப்படின்னா அது சொல். அப்போ இ, பூ, கை ஒரு எழுத்தா இருக்கணும். அது பொருள் தரணும். பொருள் தராம இருக்கக்கூடாது. இப்ப ஒரு எழுத்தை கொண்டு பொருள் தரக்கூடிய சொல்ல அமைஞ்சிச்சு அப்படின்னா அது ஓர் எழுத்து ஒரு மொழி. இப்ப நன்னூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலக்கண நூல் இருக்கு. இந்த நூல் நன்னூல். நன்னூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூல் இருக்கு. இந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னா பவணந்தி முனிவர். அந்த பவணந்தி முனிவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்ல மொத்தம் 42 ஓர் எழுத்து ஒரு மொழிகள் இருக்கு. மொத்தம் எத்தனை? 42 ஓர் எழுத்து ஒரு மொழிகள் இருக்கு. இதுல 42 ஓர் எழுத்து ஒரு மொழியில 40 எழுத்து. எத்தனை? 40 எழுத்து நெடில். 40 எழுத்து. இப்ப இங்க பூ இருக்கா? இது வந்து இப்படி போட்டோம்னா குறில். அதுவே இப்படி போட்டோம்னா இங்க பாரு, இதெல்லாமே இ நெடில் எழுத்து, பூ நெடில் எழுத்து, கை ஐவரிசை அதுவும் நெடில் எழுத்து. அப்ப 42 ஓர் எழுத்து ஒரு மொழியில 40 எழுத்தின் நெடிலாகவும் 2 எழுத்துக்கள் மட்டும் குறிலாகவும் அமைஞ்சிருக்கு. இது எந்தெந்த எழுத்து? இதுல எந்தெந்த எழுத்துக்கள்லாம் குறில் எழுத்து அப்படின்னா கவனிங்க. நோ, து இந்த 2 எழுத்தை தவிர்த்து மற்ற எல்லா எழுத்துக்களும் என்ன அப்படின்னா நெடில் எழுத்தை கொண்டது. இந்த 2 எழுத்துக்கள் மட்டும்தான் குறில். இதுதான் ஓர் எழுத்து ஒரு மொழி. ஒரு எழுத்தா இருக்கணும். அது பொருள் தரக்கூடியதா இருக்கணும். அதுதான் ஓர் எழுத்து ஒரு மொழி. அடுத்து பார்ப்போம். இப்ப அடுத்து பகுபதம் பகாபதம். ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படின்னு என்னன்னு பார்த்துட்டோம். இப்ப அடுத்து அதை தொடர்ந்து பகுபதம்னா என்ன, பகாபதம்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பகுபதம் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். இந்த பகுபதம் வந்து 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு பெயர் பகுபதம், இன்னொன்னு வினை பகுபதம். வினைனா தெரியும். ஆடினான், ஓடினான், உண்டான், உறங்கினான். இப்படி ஒரு வினையை குறிக்கக்கூடிய பகுபதம் வினை பகுபதம். ஒரு பெயரை குறிக்கக்கூடிய பகுபதம் பெயர் பகுபதம். இப்ப அது பகுபதத்தினுடைய வகைகள் 2 வகைப்படும் பகுபதம். இப்ப பகுபதம் என்றால் என்ன அப்படின்ற பாத்துருவோம். இங்க சில எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க வேலன் படித்தான் அப்படின்னு இருக்கா? இது எப்படி பிரிச்சு எழுதலாம்? வேல் கூட்டல் அன். வேலன் அப்படின்ற சொல்ல பிரிச்சு எழுதணும் அப்படின்னா வேல் கூட்டல் அன் அப்படின்னு வருமா? இங்க பாருங்க, படித்தான். படித்தான்ற சொல்ல
படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அன். இப்படி ரெண்டா பிரிச்சு எழுதலாமா? அப்ப ஒரு சொல்லை இவ்வாறு தனித்தனியா பிரிச்சு எழுத முடிஞ்சது அப்படின்னா அதுதான் பகுபதம். ஒரு சொல்லை தனித்தனி, இதெல்லாம் உறுப்புகள், தனித்தனி, வேல் என்பது ஒரு உறுப்பு, அன் என்பது ஒரு உறுப்பு, படி இத்து இத்து ஆண். அப்ப ஒரு சொல்லை தனித்தனியாக இப்படி பிரிச்சு எழுத முடியும், தனித்தனி உறுப்புகளாக பிரிச்சு எழுத முடியுது அப்படின்னா அதுதான் பகுபதம். புரிஞ்சிருக்கா? ஒரு சொல் கொடுத்துட்டாங்க, அதை பிரிச்சு எழுதுறோம். இப்படி வேலன் அப்படின்ற சொல் வேல் கூட்டல் அன் என்று பிரியுது. படித்தான் அப்படின்ற சொல் படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண் அப்படின்னு பிரியுது. இப்படி ஒரு சொல் தனித்தனியா பிரிச்சு எழுத முடியுது அப்படின்னா அதுதான் பகுபதம். அடுத்து பகுபதம் பார்த்துட்டோம். பகாபதம், இதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்ல இருக்கக்கூடியது பகாபதம். எப்படி? இத பிரிச்சு எழுத முடியுதா? ஒரு சொல்லை பிரிச்சு எழுத முடிஞ்சிச்சு, தனித்தனி உறுப்புகளாக பிரிச்சு எழுத முடியுது அப்படின்னா அது பகுபதம். இல்ல ஒரு சொல்ல பிரிச்சு எழுதவே முடியல அப்படின்னா எப்படி இருக்கோ அதை அப்படியே தான் வழங்கி ஆகணும், அது பகாபதம். பகுபதம் என்பது பிரிச்சு எழுதக்கூடியது, பகாபதம் என்பது பிரிச்சு எழுத முடியாதது. இப்ப பகுபதம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப பகாபதத்துக்கு நம்ம அப்புறம் வருவோம். நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ரெண்டு வகைப்படும்னு சொன்னேன். எது? பகுபதம். ஒண்ணு வினை பகுபதம், ரெண்டாவது பெயர் பகுபதம். இப்ப ஃபர்ஸ்ட் வினை பகுபதம் அப்படின்னு என்னன்னு பார்த்துருவோம். கவனிங்க, வினை பகுபதம். வினை பகுபதம்னா என்ன அப்படின்னா, ஒரு வினையானது பகுபதமாக அமையும் சொற்கள் வினை பகுபதம் அப்படின்னு அழைக்கப்படும். இப்ப பகுபதம்னா என்ன சொன்ன? தனித்தனியா ஒரு சொல்ல தனித்தனியா இத மாதிரி உண்கின்றான் அப்படின்ற சொல்ல உன் கின்று கூட்டல் ஆண், உன் கூட்டல் கின்று கூட்டல் ஆண் அப்படின்னு இப்படி தனித்தனியா பிரிக்கிறோம். இப்படி பிரிக்கும் பொழுது உண்கின்றான் அப்படின்னு சொல்ல கவனிங்களேன். ஓடினான், ஆடினான், உண்டான், உறங்கினான், இது எல்லாமே ஒரு செயல். செயல்னா என்ன? வினை. அப்ப ஒரு வினையானது பகுபதமாக அமையுது அப்படின்னா அதுதான் வினை பகுபதம். இங்க பாருங்க, உண்கின்றான் அப்படின்றது ஒரு வினை, ஒரு செயல் அல்லது வினை. இந்த வினை சொல்ல தனித்தனி உறுப்புகளா பிரிச்சோம் அப்படின்னா அதுதான் வினை பகுபதம். ஒரு வினையாவும் இருக்கணும், அதே வகையில அந்த சொல் தனித்தனியா பிரிக்கப்படுது அப்படின்னா அதுதான் வினை பகுபதம். உண்டான், ஓடினான், உறங்கினான், பாடினான், ஆடினான், பேசினான், எழுதினான், இது எல்லாமே ஒரு வினை. அப்போ ஒரு வினையானது தனித்தனி உறுப்புகள் அது மாதிரி பிரிச்சு எழுதப்படும் பொழுது அது வினை பகுபதமா மாறிடுது. இப்ப அடுத்து பெயர் பகுபதம். கவனிங்க, பெயர் பகுபதம். இப்ப ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு என்னன்னு பார்த்தோம். ரெண்டாவது வினை பகுபதம். அப்படி பகுபதம்னா என்னன்னு பார்த்தோம். பகுபதத்தினுடைய வகைகள்ல வினை பகுபதம் அப்படின்னு என்னன்னு பார்த்துறோம். இப்ப ரெண்டாவது பெயர் பகுபதம். அதாவது ஒரு பெயரை கொண்டு முடியும் பகுபதம் பெயர் பகுபதம். எப்படி ஒரு வினையை கொண்டு ஒரு பகுபத உறுப்புகள் பிரிச்சதோ அது வினை பகுபதம் அப்படின்னும். அடுத்து ஒரு பெயரை கொண்டு முடியக்கூடிய பகுபதம் பெயர் பகுபதம். எப்படி? இங்க பாருங்க, பெயர் பகுபதம் மொத்தம் 6 வகைப்படும். பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில், இது 6 தான் பெயர் பகுபதம். இதுல எப்படி, நான் ஃபர்ஸ்ட் சொன்னல, ஒரு பெயரை கொண்டு முடியக்கூடிய பகுபதம் பெயர் பகுபதம். அப்ப பொன்னன், நாடன், சித்திரையான், கண்ணன், இனியன், உழவன்,
இந்த இதெல்லாம் எடுத்துக்காட்டு. இந்த எடுத்துக்காட்டை பாருங்க. ஃபர்ஸ்ட் பொருள் பெயர் பகுபதம். இது பாருங்க, பொருள் பொன்னன். பொன்னன் அப்படின்னா பொன் என்பது என்ன? ஒரு உலோகம். ஒரு தங்கமா இருக்கலாம், வைரமா இருக்கலாம், ஒரு இரும்பு, பித்தளை, ஏதோ ஒண்ணு இருக்கலாம். அப்ப பொன்னன், பொன். பொன் என்பது ஒரு உலோகம். ஒரு பொருளுடைய பெயரை கொண்டு முடிவது. ஒரு பொருளுடைய பெயர் இதுல இருக்கு. அப்ப பொருள், ஒரு பொருளை கொண்டு முடியும் பகுபதம் பொருட்பெயர் பகுபதம். எப்படிங்க பாருங்க, எப்படி பிரிக்கலாம்? பொன்னன் அப்படின்றத பொன் கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கலாமா? அப்ப ஒரு பெயரை கொண்டும் முடிஞ்சிருக்கணும், அந்த பெயர் தனித்தனி உறுப்புகளாகவும் பிரிச்சு எழுதப்படணும். அப்படி ஒரு பொருள் பெயர் பகுபதம் என்பது ஒரு பொருளை கொண்டு ஒரு பெயர் முடிஞ்சிருக்கணும். ஆனா அந்த பொருள் பெயர் தனித்தனி உறுப்புகளாகவும் இது மாதிரி பிரிச்சு எழுதப்படுது அப்படின்னா அதுதான் பெயர் பகுபதம். பாருங்க, அடுத்தடுத்து அப்படியே கொடுத்துருக்கேன் பாருங்க. பொருள் பொன்னன், பொன் கூட்டல் அன். இங்க பாருங்க, இடம். இடம் அப்படின்னா ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது. இப்ப இது எப்படி பொருள் பெயர் பகுபதம் வந்து ஒரு பொருளை கொண்டு ஒரு பெயரா அமைஞ்சதோ அதே போன்று இடம், இடப்பெயர் பகுபதம் ஒரு இடத்தை கொண்டு என்ன பண்ணணும், முடியணும். அதே போன்று தனித்தனி உறுப்புகளாகவும் அந்த பெயர் பிரிக்கப்படணும். எப்படி? இடம். நாடன். நாடன் அப்படின்னா ஒரு நாடு. ஒரு நாடு என்பது ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது. தென்னாடு, வடநாடு, கிழக்கு நாடு, மேற்கு நாடு, குறிப்பிட்ட ஒரு இடத்தை குறிக்குதா? ஒரு 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 நாடு என்பது ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய. சோழ நாடு, சேர நாடு, பாண்டிய நாடு, இதெல்லாம் ஒரு இடமா? அப்ப நாடன் என்பது ஒரு இடம். அப்ப இது இடப்பெயர். ஒரு இடத்தை கொண்டு முடிவதால இது இடப்பெயர் பகுபதம். பகுபதமா எப்படி மாறுது? நாடன் என்பதை எப்படி பிரிக்கலாம்? நாடு கூட்டல் அன். அப்ப ஒரு நாடு கூட்டல் அன் என்பதை சேர்த்து எழுதணும்னா நாடன். நாடன் என்பது ஒரு இடம். ஒரு இடத்தை கொண்டு முடியக்கூடிய பகுபதம் இடப்பெயர் பகுபதம். அது பகுபதமா எப்படி மாறுது? தனித்தனியா பிரிச்சு எழுதப்படும் பொழுது அது பகுபத உறுப்புகளா பகுபதமா மாறுது. அடுத்து பாருங்க, காலம். சித்திரையான். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, ஐப்பசி, இப்படி மாதங்கள் ஒவ்வொன்றா வரி வரியா வருது இல்லையா? இப்ப இது எல்லாமே எதை குறிக்கக்கூடியது? ஒரு காலத்தை குறிக்கக்கூடியது. அப்ப ஒரு காலம், சித்திரை, வைகாசி என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு சில காலங்களை குறிக்கக்கூடியது. அப்ப ஒரு பொழுதும் ஒரு காலத்தை குறிக்கக்கூடிய பகுபதம் காலப்பெயர் பகுபதம். அது பகுபதமா எப்ப மாறுது? அந்த பெயர் தனித்தனியாக பிரித்து எழுதப்படும் பொழுது. சித்திரையான் எப்படி பிரிக்கலாம்? சித்திரை கூட்டல் ஆண், சித்திரையான். சினை. சினை அப்படின்னா உறுப்பு. ஒரு ஒரு விலங்கு அல்லது ஒரு மரம் அல்லது ஒரு மனிதன் எதுவா இருந்தாலும் அதனுடைய உறுப்பு தான் என்ன அப்படின்னா சினை. கண். கண் என்பது ஒரு உறுப்பு. கை என்பது ஒரு உறுப்பு. கால் என்பது ஒரு உறுப்பு. இதயம் என்பது ஒரு உறுப்பு. இது மனிதனுக்கு. இப்போ ஒரு மயில் இருக்கு, அதுக்கு எதெல்லாம் உறுப்பு? தோகை என்பது ஒரு உறுப்பு. அந்த தலைக்கு மேல இருக்கக்கூடிய கொண்டை என்பது ஒரு உறுப்பு. ஒரு மரமா இருக்குதுன்னு வச்சுக்கோ. ஒரு மரத்தினுடைய கிளை என்பது ஒரு உறுப்பு. இழை தழை என்பது ஒரு உறுப்பு. வேறு பகுதி என்பது ஒரு உறுப்பு. அப்ப சினை என்பது ஒரு உறுப்பு. அப்ப ஒரு சினையை கொண்டு முடியக்கூடிய பெயர் சினைப்பெயர் பகுபதம். எப்படி? இந்த கண்ணன் அப்படின்றத எப்படி பிரிக்கலாம்? கண் கூட்டல் அன். கவனிங்க, கண்ணன் அப்படின்னு அப்படியே எழுதிட்டேன். கண் கூட்டல் அன். கண் கூட்டல் அன் தான் கண்ணன். அப்ப அடுத்து பாருங்க, பண்பு. பண்புல இந்த பண்பை மூணா சொல்லலாம். ஒன்று வடிவம், இன்னொன்று நிறம், இன்னொன்று குணம். இதை மூணத்தான் பண்புன்னுவாங்க. இப்ப குணம்னா எப்படி சொல்லலாம்? இனிமையான குணம் உடையவன், நல்ல குணம் உடையவன், இப்படி சொல்லலாமா? வடிவம்னா அவன் நல்லா பார்ப்பா, யானை மாதிரி நல்லா குண்டா இருக்கிறான், அவன் பாரு ஒல்லி குச்சாட்டம் ஒல்லியா இருக்கிறான்.
வடிவத்தை வச்சு சொல்றோமா, யானை நல்லா பெரிய பெரிய உடம்போட நல்லா குண்டா இருக்குது. அப்போ ஒருத்தன் சொல்லும் போது என்ன சொல்லுவோம், டே குண்டா பயல, குண்டா இருக்கிற. அப்ப குண்டு என்பது என்னது, ஒரு வடிவம். பார்க்க யானை மாதிரி இருக்கான் பாரு அப்படின்னு திட்டுவோமா, கலாய்ப்போமா. அப்ப யானை போன்று, யானை பெரிதாக இருக்கு, அப்ப வடிவத்தை வச்சு சொல்லக்கூடியது. தொடப்பங்குச்சி மாதிரி ஒல்லியா இருக்கான், முருங்கா மாதிரி இருக்கான் பாரு, விட விடன்னு ஒல்லியா அப்படி சொல்லுவோமா. அப்ப வடிவத்தை வச்சு என்ன பண்ணலாம் சொல்லலாம். நிறத்தை வச்சு சொல்லலாம், நல்லா சிகப்பா இருக்கான்ப்பா, வெள்ளையன் அப்படின்னு சொல்லுவோமா. வெள்ளையன் அதுக்கு என்ன பெயரு, நல்லா வெள்ளையா இருக்கான், நல்லா கருன்னு கருப்பா இருந்தா கருப்பன் அப்படின்னு பெயர் வைக்கிறோமா. அப்ப இந்த பண்பு என்பது இது 3 அடிப்படையா கொண்டுதான் வரும். ஒன்று வடிவம், இன்னொன்று நிறம், இன்னொன்று குணம். இங்க எதை கொடுத்திருக்கிறாங்க, இனியன், குணம், இனிமையான குணமுடையவன், இனிமையா பேசுபவன் அப்படி வச்சுக்கலாம். அப்ப ஒரு பண்பை கொண்டு ஒரு பெயர் முடியுது அப்படின்னா பண்பு பெயர் பகுபதம். எப்படி பிரிக்கலாம், இனிமை கூட்டல் அன், எப்படி சேர்த்ததுன்னா இனியவன். அப்ப அடுத்து தொழில், இதெல்லாம் எப்படி, அதே தொழில் என்பது உழவன், உழவது ஒரு தொழில், வேளாண்மை தொழில். தச்சர்கள், தைக்கக்கூடியவங்க, வேளாண்மை செய்யக்கூடியது, விவசாயம் பண்ணக்கூடியவர்கள் வேளாண்மை. அப்ப உழவன். வேற ஏதாவது தொழில் சொல்ல, கட்டுமான தொழில் செய்யறவங்க கட்டுமான தொழில் பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு என்ன பண்ணலாம், ஒரு தொழிலை வைத்து முடிக்கக்கூடிய ஒரு பெயர் தொழில் பெயர். எப்படி இங்க பாருங்க, உழவன் எப்படி பிரிச்சு எழுதலாம், உழவு கூட்டல் அன். இப்ப இது 6 தான் பெயர் பகுபதம். பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில். இதை 6 அடிப்படையாக கொண்டு ஒரு பெயர் வருது அப்படின்னா அதுதான் பெயர் பகுபதம். பொருளை வைத்து முடிந்தா அது பொருள் பெயர் பகுபதம், இடத்தை கொண்டு முடிந்தா இடப்பெயர் பகுபதம், காலத்தை கொண்டு முடிஞ்சா கால பெயர் பகுபதம், சினையை கொண்டு, சினைனா உறுப்பு, ஒரு சினை உறுப்பை கொண்டு முடியும் பொழுது அது சினை பெயர் பகுபதம், பண்பு பெயர் பகுபதம், தொழில் பெயர் பகுபதம். இதுதான் பெயர் பகுபதம். வினை பகுபதம் அப்படின்னா பார்த்துட்டோம், பெயர் பகுபதம் அப்படின்னா பார்த்துட்டோம். இப்ப நம்ம திரும்ப எங்க பார்க்கணும் அப்படின்னா, பகுபதம்னா என்னன்னு பார்த்துட்டோம். 2 வகைப்படும். பகுபதம் என்னன்னு பார்த்தோம், வினை பகுபதம், பெயர் பகுபதம். இப்ப பகாபதம்னா முன்னாடியே சொன்னேன், ஒரு உறுப்பை பிரிக்க முடியல அப்படின்னா, ஒரு சொல்லை பிரிக்க முடியல அப்படின்னா அதுதான் பகாபதம் அப்படின்னா. இப்ப பிரிக்க முடிஞ்சது அப்படின்னா அது பகுபதம், பிரிக்க முடியலன்னா பகாபதம். அது எளிமையா முடிஞ்சிடும். இப்ப நம்ம பகுபத உறுப்புகள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதை பார்த்துருவோம். பகுபத உறுப்புகள் மொத்தம் எத்தனை, 6. எப்படி பெயர் பகுபதம் 6 வந்துச்சோ அது போல பகுபத உறுப்புகள், இதுதான் அந்த 6 உறுப்புகள். 6 என்னென்ன, பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை. 1 2 3 பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை. 1 விட்டுட்டேன், விகாரம். விகாரம் 6வது. அப்ப பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இது 6 தான் பகுபத உறுப்புகள். இந்த 6ம் எந்தெந்த இடத்துல வரும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா முடிஞ்சிடும். கவனிங்க, இங்க பாருங்க, பகுபத உறுப்புகள் மொத்தம் 6 சொன்னோமா. அதுல எப்படி அந்த 6 உறுப்புகளும் எந்தெந்த இடத்துல வரும் அப்படின்றத கவனிங்க. இங்க பாருங்க, பந்தனன். ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்து ஒரு பரீட்சையில கேட்பாங்க. ஒரு பெயரை கொடுத்து அல்லது ஏதாவது ஒரு சொல்லை கொடுத்து பகுபத உறுப்புகளை காண்க, பகுபத உறுப்புகளாக பிரிச்சு எழுதுங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்ப பந்தனன் அப்படின்ற சொல்ல, இப்படி கொடுத்துருக்கக்கூடிய சொல்ல மேலிருந்து கீழாக இப்படி எழுதிக்கணும். எப்படி, வந்தனன் அப்படின்றத வா, இத்து, அன், அன் அப்படி பிரியுமா. அப்ப வந்தனன், இங்க பாருங்க, வாக்கு இங்க குறில் இருக்கு, நான் இங்க நெடில் போட்டிருக்கேன் வா. இது ஏன் நெடில் போட்டேன் அப்படின்றத வீடியோ முடியும் போது கடைசியில சொல்றேன், மறக்காம பாருங்க. ஒரு சொல்ல இது மாதிரி தனித்தனியா பிரிச்சோம் அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடியது பகுதி. ஒரு சொல்லுடைய முதல்ல இருக்கக்கூடியது பகுதி. ஒரு சொல் குறைந்தபட்சம், இது ஒரு சொல்லுன்னு வச்சுக்கோங்க,
குறைந்தபட்சம் 2 பகுதிகளா பிரியும். முதல்ல இங்க ஒரு பகுதி பிரியும், இங்க ஒரு பகுதி பிரியும், 2 பகுதியா பிரியும். அதிகபட்சம் 3 4 5 6 1 2 3 4 5 6 6 உறுப்புகள் சொன்னோம் இல்லையா? 6 உறுப்புகள்ல ஒரு சொல் குறைந்தபட்சம் 2ஆ பிரியும் அல்லது 6ஆ பிரியும். இதுதான் இதுக்கு மேல ஒரு சொல் 6 சொல் பிரிவுக்கு மேல பிரியாது. ஏன்னா 6 உறுப்புகள் தான். இதுல இப்படி ஒரு சொல்ல பிரிக்கும் பொழுது இப்படி முதல்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த முதல் சொல் அது பகுதி. இங்க பிரிச்சு எழுதிருக்கோம் பாத்தீங்களா? இங்க எத்தனை நம்ம பிரிச்சு எழுதிருக்கோம்? 1 2 3 4 5. இந்த சொல் 5 வரியா 5ஆ தான் பிரிஞ்சிருக்கு, 6ஆ பிரியல. அப்ப முதல்ல இருக்கக்கூடியது பகுதி. ஒரு சொல்லுடைய கடைசியில் இருக்கக்கூடியது, ஒரு சொல்லுடைய கடைசியில் இருக்கக்கூடியது விகுதி. இப்ப பகுதியை பார்த்துட்டோம், விகுதியை பார்த்துட்டோம். ஆனா இந்த விகுதியில இது என்ன விகுதி அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க, வந்தனன் ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஆண்பால் வந்தனன் அப்படின்றது ஒரு ஆணா? இதே அந்த இடத்துல வந்தனல், அல் வந்துச்சுன்னா பெண்பால், அன் வந்ததுனால இது ஆண்பால். அப்ப ஆண்பால் வினைமுற்று. இது எப்படி வினைமுற்றாச்சு? வந்தனன் வந்துட்டான். இல்ல இதுவே வருகின்ற, வருவானா, வருவார்களா அப்படின்னு இது வந்து எச்சம். ஒரு சொல் முற்று பெறாமல் நின்றுச்சுன்னா அது எச்சம். இங்க பாருங்க, வந்தனன் வந்துட்டான். அப்ப இது முற்று பெற்றுச்சு, வந்தனன் வந்துட்டான் ஏற்கனவே. அப்ப இது முற்று பெற்ற சொல் அப்படின்றதுனால வினைமுற்று, ஆண்பால் வினைமுற்று. கடைசியில வந்ததுனால, ஒரு சொல்லுடைய கடைசியில வந்ததுனால அது விகுதி. இப்ப முதல்ல இருக்கக்கூடியது பகுதி, கடைசியில் இருக்கக்கூடிய விகுதி. என்ன விகுதி? ஆண்பால் வினைமுற்று விகுதி. அடுத்து பாருங்க, இத்து. பகுதி பார்த்துட்டோம், விகுதி பார்த்துட்டோம். இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இறந்த கால இடைநிலை. இது பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பகுதியை கண்டுபிடிக்கணும், அடுத்து விகுதியை கண்டுபிடிக்கணும். இதுக்கு அடுத்து எதுல வரும்னா இறந்த கால இடைநிலை. இடைநிலையை கண்டுபிடிக்கணும். இது இறந்த கால இடைநிலையா எதிர்கால இடைநிலையா அப்படின்றத அடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இடைநிலையை கண்டுபிடிக்கணும். இடைநிலை எப்படியே கண்டுபிடிக்கிறது? இடைநிலை இங்க எழுதக்கூடாதா, இல்ல கடைசியில வினைக்கு பக்கத்துல விகுதிக்கு பக்கத்துல எழுதக்கூடாதா அப்படின்னா, இடைநிலை எப்பொழுதும் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில இருப்பதாலேயே இது இடைநிலை. புரிஞ்சா? பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில இருப்பதாலே இது இடைநிலை. இடைநிலை இதுதான், இப்படிதான் இடைநிலையை கண்டுபிடிக்கணும். அப்ப இடைநிலையை கண்டுபிடிச்சிட்டோம். என்ன இடைநிலை? இறந்த கால இடைநிலை. என்ன இடைநிலை? எப்படி இறந்த கால இடைநிலை? வந்தனன் வந்துட்டான், ஏற்கனவே அவன் வந்துட்டான். வருவான்னா எதிர்காலம். அப்ப வந்துகிட்டு இருக்கா அப்படின்னா நிகழ்காலம். அப்ப வந்தனன் வந்து முடிச்சுட்டான், இறந்த காலம் ஆயிடுச்சு. அப்ப இறந்த கால இடைநிலை, பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் இருப்பதால் இது இடைநிலை. என்ன இடைநிலை? இறந்த கால இடைநிலை. இப்ப அடுத்து சந்தி. சந்தி எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, சந்தி எப்பொழுதும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வரும், அதுதான் சந்தி. இங்க ஒரு சொல்ல பிரிச்சு எழுதும் பொழுது பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில ஒரு சொல் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் சந்தி. இப்போ 3 சொல்லுதான் இருக்கு, இப்ப இங்க 5 இருக்கு. ஒருவேளை 3 சொல்லுதான் இருந்துச்சு அப்படின்னா 3லயே முடிஞ்சிடும். பகுதியிலும் கடைசி முதல் சொல் பகுதின்னு எழுதிடலாம், கடைசி சொல் என்ன விகுதின்னு எழுதிடலாம். 2 பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைநிலையை எழுதிடலாம். அப்ப இந்த மாதிரி 5 சொல்லா இருக்கும் பொழுது நீங்க ஃபர்ஸ்ட் பகுதியை கண்டுபிடிக்கணும், விகுதியை கண்டுபிடிக்கணும். அடுத்து இருக்கக்கூடியது பகுதிக்கும் விகுதிக்கும் இடைநிலையை கண்டுபிடிக்கணும். இடைநிலைக்கும் பகுதிக்கும் இடையில ஏதாவது ஒரு சொல் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்ப பகுதிக்கும் இடைநிலைக்கும் ஒரு சொல் இருக்கு. என்ன இருக்கு? இத்து இருக்கு. அப்ப பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில இருப்பதாலேயே இது சந்தி. ஒரு ஒற்று. சந்தி எப்பொழுதும் ஒற்று சொல்லாதான் அமையும், வேறு சொற்களா அமையாது. இப்ப இது ஒற்று சொல்லா இல்ல, இது வந்து ஒரு நெடில். இடைநிலை ஒரு இத்து, அது வந்து ஒற்று. அப்ப இப்ப இந்த சந்தி என்பது பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில எப்பொழுதும் ஒற்று சொல்லாதான் அமையும், அதுதான் சந்தி. அடுத்து சாரியை. எப்படி பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில சந்தி அமைஞ்சிச்சோ அது போல
இறந்த கால இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கக்கூடியதுதான் சாரியை. இடைநிலை என்ன இருக்கு? அன் இருக்கா? இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் இருப்பதாலேயே இது சாரியை. இப்ப இங்க எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 சொன்னோம். 6 சொன்னேன் இல்லையா? 6வது என்னது? விகாரம். நான் சொன்னேன் 6 உறுப்புகள்: பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை. 6வது விகாரம். சரி, இந்த விகாரம் எங்க வரும் அப்படின்னா, பகுதியிலேயோ அல்லது இடைநிலையிலேயோ அல்லது விகுதியிலோ ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படின்னா அதுதான் விகாரம். இப்ப இங்க வந்தனன் அப்படின்னு இருக்கா? இதுல இங்க குறில் தானே இருக்கு. இதுல நான் இங்க என்ன போட்டிருக்கேன்? நெடில் போட்டிருக்கேன். அப்போ இப்படி பகுதி, இடைநிலை அல்லது விகுதி, இதுல இங்க இருக்கக்கூடிய இப்படி எடுத்து எழுதும்போது ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படின்னா அதுதான் விகாரம். இந்த வாதான் இந்த வாவா என்ன பண்ணிருக்கு? மாறி இருக்கு. அப்ப இப்படி இப்படி எழுதும் பொழுது, மேலிருந்து கீழாக எடுத்து எழுதும் பொழுது பகுதி, இடைநிலை, விகுதி இதுல ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதுதான் விகாரம். புரியுதா? அப்ப இது 6 தான் பகுபத உறுப்புகள். இதோட இந்த பாடம் முடியுது. என்னென்ன பார்த்தோம்? முதல்ல ஓரெழுத்து ஒரு மொழி என்ன அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது பகுபத உறுப்புகள், பகுபதம், பகாபதம் அப்படின்னா பார்த்தோம். பகுபத உறுப்புகள், பகுபதம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒண்ணு வினை பகுபதம், பெயர் பகுபதம். அடுத்து பகுபத உறுப்புகள். பகாபதம்னா பிரிக்க முடிஞ்சா அது பகுபதம், பிரிக்க முடியலன்னா பகாபதம். இதோட இந்த பாடம் முடியுது. மேலும் இது போன்ற அடுத்தடுத்த இலக்கணம் சார்ந்த வீடியோக்களை பார்ப்பதற்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலோட பேர் வள்ளுவன் வகுப்பு. மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.